நமஸ்காரங்க. ஓம் ஜோதி நிலையத்திலிருந்து ஜோசியர் சரவணன் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது கடன் தொல்லை நீங்குவதற்கு வெற்றிவேர் பரிகாரம். பொதுவாகவே இந்த கடன் ஆறாம் பாவத்திற்கு தொடர்பு பெற்ற திசைகள், புத்திகள், ஆறாம் பாவத்திற்கு நெருக்கமான சொந்தம் பெற்ற, பார்வை பெற்ற, இல்லைன்னா ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட திசா புத்தி காலங்களே ஒருவனுக்கு கடன் தொல்லை என்பது ஏற்படும். அதே இரண்டு வகையாக பிரிக்கலாம். கடன் சுப கடன், அசுப கடன், விரய கடன். விரய காலத்திலே அஷ்டமம் மற்றும் 12ஆம் அதிபதி காலகட்டத்திலே சில பேருக்கு தேவையில்லாம ஒரு விஷயத்துல போய் மாட்டி கடன் சுமை ஏற்பட்டு அவங்க லைஃப்லேருந்து வெளியே வர முடியாத லாக் ஆகிடுவார்கள். அது விரய கடன். பொதுவாகவே ஆறாம் பாவம் இயங்கும் போது எல்லாருக்குமே கடன் என்பது ஏற்படும். ஒருத்தருக்கு ஜாதக அடிப்படையிலே முன்கூட்டியே அவர்களுக்கு ஆறாம் பாவம் இயங்குகிறதா, கடன் வாங்கினால் திருப்பி அடைக்க முடியுமா, இல்லைனா கடன் வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் கடன் வாங்க வேண்டும். இப்படி கடன் வாங்கிய போது அந்த கடனை துரிதமாக காலத்திலே திருப்பி அடைக்க வேண்டும் என்று யாருன்னா ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல வெற்றிவேர் என்பது ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் காலத்தில் இந்த வெற்றிவேரை வாங்கி அந்த ஜலத்தில் போட்டு வைப்பார்கள். அந்த அபிஷேகம் முடிந்த பிறகு அந்த வெற்றிவேர் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வெற்றிவேரை வாங்கி அபிஷேக காலகட்டத்தில் ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற போகுது. உதாரணத்துக்கு பிரதோஷ அபிஷேகம், சங்கடார சதுர்த்தி அபிஷேகம் போன்றவை காலகட்டத்தில் எந்த சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றாலும் உங்கள் கைங்கரியமாக நிறைய வெற்றிவேர் வாங்கி அந்த சுவாமிக்கு அபிஷேக ஜலத்தில் சேர்த்து அந்த அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த வெற்றிவேர் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோக்களையோ கல்லாப்பட்டியிலையோ அந்த வெற்றிவேர் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் துரிதமாக சீக்கிரமாக அடையும். இல்லை எங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த வெற்றிவேரை நிறைய வாங்கி இந்த மாலை கட்டுறவங்க கிட்ட கொடுத்து வெற்றிவேறு மாலை மாதிரி செஞ்சு பக்கத்தில் இருக்க சுவாமிக்கு ஒரு 6 நாள் அந்த சுவாமிக்கு சாத்த சொல்லி 6 நாள் கழித்து நீங்கள் போய் அந்த மாலையை பெற்று, வெற்றிவேர் மாலைன்னு இப்போ ரெடிமேடாக நிறைய நாட்டு மருந்து கடைகள்லாம் விற்கும், அது மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்லைனா வெற்றிவேர் தனியாக வாங்கி மாலை கட்டுறவங்க கிட்ட உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாலையை செஞ்சு அந்த மாலையை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு வாசக்கால் தெரு வாசப்படியில் இந்த மாலையை மாட்ட வேண்டியது. வாரம் ஒரு முறை அந்த மாலையை வெற்றிவேர் மாலையை தண்ணியில் நினச்சி மறுபடியும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அது வாசனையாக இருக்கக்கூடியது. வெற்றிவேர்ன்றது வாசனைக்குரியது. நிறைய மூலிகை இந்த வெற்றிவேருக்கு இயற்கையாகவே அந்த சக்தி இருக்குது. ரிப்பீட் ஆகக்கூடிய நல்ல விஷயங்கள், வைப்ரேஷன், நல்ல செலவெல்லாம் ஆகாமல் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கூடிக்கூடியது அந்த வெற்றிவேர். அந்த மாதிரி வெற்றிவேரில் சிறப்பாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய ஒரு சக்தி அந்த வெற்றிவேருக்கு இருக்கிறதுனால வெற்றிவேரை வாங்கி கடன்பட்டவர்கள் அந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணி அதை கொடுத்துட்டு மறுபடியும் அதை வாங்கின்னு உங்கள் வீட்டில் வாசலில் வச்சுக்கிறது விசேஷம். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் வருமானம் கம்மியாக இருக்குது, ரிப்பீட்டாக ஆடியன்ஸ்லாம் வரமாட்டுறாங்க, மக்கள்லாம் அவங்களுக்கு வரமாட்டேன்றாங்கன்ற பட்சத்தில் விரலி மஞ்சள், அது ஒரு 50 கிராம் விரலி மஞ்சளை வாங்கி உங்கள் கல்லாப்பட்டியில் அப்படியே ஓப்பனாக போட்டுருங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு விரலி மஞ்சள் வாங்கி வச்சு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த விரலி மஞ்சளை மாற்றிட்டே வாங்க. உங்களுக்கு முன்ன இருந்ததை விட பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும். வருமானங்கள் நல்லா இருக்கும், லாபகரமாக இருப்பீங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.